Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah, amma ba'd. Qala Allahu subhanahu wa ta'ala fil furqanil hamid wal furqanil majid. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wala ajrul akhirati khairul lilladhina amanu wa kanu yattaqun. Sadaqallahu maulana al-aliyyil azim. وقال نبينا حبيبنا صلى الله عليه وسلم اتبعوا السواد الأعظم فإنه من شذ في النار أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததின் காரணமாக அல்லாஹ் நமக்கு இந்த ஜும்ஆவை நசீபாக்கி தந்திருக்கிறான். அதிலும் இந்த ஜும்ஆ ஜமாதுல் ஆஹிர் மாதத்தினுடைய கடைசி ஜும்ஆவாகவும் இருக்கிறது. 2024 கடைசி ஜும்ஆவாகவும் இருக்கிறது. இதற்கு பிறகு இருக்கின்ற ஜும்ஆக்கள் அடுத்த ஆண்டாகவும் அதே போன்று ரஜபுடைய மாதத்தினுடைய ஜும்மாவாகவும் இருக்கும். நாம் எல்லாம் அந்த மாதத்திலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற துஆவை ஓதுவதற்காக அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை அல்லாஹ் நீட்டி தருவானாக என்ற துஆவோடு இன்றைய ஜும்மாவுடைய பயானை நாம் தொடங்குகிறோம். இன்று நாம் எல்லாம் ஜும்மா தொழுகிறோம். இது அனைத்துமே முன்னோர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு வளமையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைகளைத்தான் பின்பற்றுகின்றவர் மூமின் என்றாலும் கூட எத்தனையோ செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதை நாம் செய்கிறோம். அதற்கு வழிகாட்டிகள் நம்முடைய முன்னோர்களாக இருக்கிறார்கள். அதில் ஒன்று தான் ஜும்மா. எப்படி பாங்கு நம்முடைய முன்னோர்களால் உண்டாக்கப்பட்டதோ அதே போன்று தான் ஜும்மாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு வருவதற்கு முன்னாலே ஜும்ஆ தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வந்தது. யாருங்க முதல்ல இந்த ஜும்மாவை தொழுதது? எத்தனையோ காரியத்தை பெருமானார் உண்டாக்கினார்கள். இதை யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்கினார்கள். இதை யாருங்க? நபி அவர்கள் தொடங்கினார்கள். ஆனால் இவ்வளவு சிறப்பு மிக்க ஜும்ஆவுடைய நாள், இதை தொடங்கியவர்கள் நபியாக இருக்க வேண்டும். எந்த ஜும்மாவை வேண்டுமென்றே காரணமில்லாமல் 3 ஜும்மாக்களை விட்டுவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபா அல்லாஹு அலா கல்பிஹி குஃப்ரன், அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் நயவஞ்சகத்தனத்தை, அதாவது குஃபுரையும் அல்லாஹு தாலா முத்திரையிட்டு விடுவான் என்று நபி அவர்கள் சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஜும்மாவை தொடங்கியது நபி கிடையாது. இன்று பேச்சுக்கும் மூச்சுக்கும் எல்லாம் நபி வலி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஜும்மாவை தொடங்கியது நபி கிடையாது. வேறு யாருங்க தொடங்கினா? அதுதான் நான் சொன்னேனே, மஸ்ஜிதுன் பெருமானார் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னாலே ஜும்மாவை முதலில் இந்த ஜும்மாவை அறிமுகப்படுத்தி நடத்திய சஹாபி அஸ்அத் பின் ஜுராரா என்று சொல்லுகின்ற சஹாபி. இந்த சஹாபி தான் முதல்ல ஜும்மா நடத்தினாங்க. 40 பேரை வைத்து முதலில் ஜும்மா நடத்தப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அங்கீகரித்தார்கள். தொடர்ந்து நடத்துங்கள் என்று சொன்னார்கள் என்பது தான் வரலாறு. அதனால் அப்படிப்பட்ட பாக்கியம் பொருந்திய ஜும்மாவிலே நாம் எல்லாம் வருடத்தினுடைய கடைசி ஜும்மாவில் இருந்து கொண்டிருக்கிறோம். செய்தனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் கியாமத்துடைய அடையாளங்கள் என்று சொன்னார்களோ 72 அடையாளங்கள் வராமல் கியாமத் தோன்றாது என்றார்கள் பெருமானார். உலகம் அழிக்கப்படுவதற்கு 72 விஷயங்கள் நடைபெற வேண்டும் என்றார்கள். அதிலே பெரும்பாலும் நாம் பார்த்து விட்டோம், சிலதுதான் பார்க்க வேண்டும். 72 விஷயங்களில் நபி அவர்கள் அதிகம் சொன்னதை நாம் கண்கொண்டு பார்க்கிறோம். ஒன்று என்ன தெரியுமா? கஸ்ரத்து தலாக், அதிகமான மனமுறிவுகள் ஏற்படும் என்றார்கள் பெருமானார். இன்று பார்க்கின்றோம், நிக்காஹ் நடந்து முடிகின்ற சில காலத்திற்கு முன்னால் பிரிவினைகள் ஏற்பட்டு விடுகிறது, மன உளைச்சல்கள் ஏற்பட்டு விடுகிறது. கணவன் மனைவி என்ற உறவுகள் மிக வேகமாக சேருவதை விட பிரிகின்ற காலத்தில் இது கியாமத்துடைய அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழை முதல் தொடங்கி பணக்காரர்கள் வரை இது ஒரு ஹாபிட்ஸாக, ஒரு பழக்கமாக மாறிவிட்டது தலாக் என்பது. பாருங்கள், ஒன்றுமில்லாத காரணம் என்னவென்று சொன்னால் திருமணத்தினுடைய ஆசைகள் இன்று குறைந்து போய்விட்டது.
இன்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை, குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் போய்விட்டது. வேலையினுடைய பலு, சம்பாதிக்கின்ற ஆசைகள், என்ஜாய்மெண்ட், லைஃபை என்ஜாய் பண்ணணும்ன்ற ஆசை அதிகமாகிவிட்டது. பெருமானார் அன்றே சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ, கியாமத் அதுவரை வராது, ஹத்தா யஸ்தகனா ரிஜாலு பிர்ரிஜால் வன்னிசா பின்னிசா, ஆண் ஆணை கொண்டு பெண் பெண்ணை கொண்டு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் என்றார்கள் பெருமானார். ஒரு ஆணுக்காக பெண்ணும் பெண்ணுக்காக ஆணும் படைக்கப்பட்ட காலம் போய் இவர்களை கொண்டு அவர்களுடைய தேவை, அவர்களை கொண்டு இவர்களுடைய தேவை பூர்த்தியாக வேண்டும். ஆனால் ஆண் ஆணை கொண்டு பெண் பெண்ணை கொண்டு பூர்த்தி செய்து கொள்வார்கள் தங்களுடைய சுய தேவைகளை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா, நிக்காஹுடைய ஆசை குறைந்து போய்விட்டது. நிக்காஹுடைய ஆசை இது கியாமத்துடைய அடையாளம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இன்னைக்கு சம்பாதிக்கணும், ஓடணும், உழைக்கணும், ஆபீஸ்லே கதியா கிடக்கிறான், தான் வீட்டில் தனக்காக ஒருவர் இருக்கின்றாலே என்ற ஒரு செய்தியே இன்று மறந்து போய்விட்டது வாலிபர் சமூகத்திற்கு. அதுதான் இன்று கியாமத்துடைய அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள். அந்த 72ல ஒரு செய்தி என்ன தெரியுமா? வஃபுஜாத்துல் மௌத், திடீர் திடீர் ஏற்படுகின்ற மரணம் என்றார்கள். 72 கியாமத்துடைய அடையாளத்தில் திடீர் திடீர் என்று ஏற்படுகின்ற மரணங்கள், வயசு வித்தியாசம் இல்லாமல். சமீபத்தில் கூட நமக்கு பழக்கப்பட்டவர் தான் பிரியாணி கடை உரிமையாளர். அவர்கள் ஒரு இடத்தில் ஆர்டர் எடுத்து விட்டார்கள். அதற்காக வாகனத்திலே தான் வாங்கிய புதிய காரிலே அவர்கள் கிளம்பி சென்றார்கள். கார் வாங்கி 5 நாள் தான் ஆச்சு. விபத்தில் தானே ஓட்டி சென்ற கார், தனக்கு லாபம் தர வேண்டிய, தன்னை காப்பாற்ற வேண்டிய கார் அவருடைய உயிரை பறித்து விட்டது என்று சொன்னால், வயசு வித்தியாசம் இல்லாமல் மரணங்கள், காரணமே தெரியவில்லை. எதனால் அவர் இறந்து போனார் என்ற காரணங்கள் தெரியவில்லை. கியாமத்துடைய கடைசி காலங்கள் இது போன்ற தான் அதிகமாக மரணங்கள் ஏற்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிபர்களுக்கு தீனுடைய தொடர்பை விட உலகத்தினுடைய சில ஆசாபாசங்கள் பார்க்கின்றோம். வித்தியாசமான மனிதர்கள். ஒரு மனிதன் தன்னுடைய உடலில் டேட்டோ என்று சொல்லுகின்ற அந்த படங்களை வரைந்து கொள்வதற்கு தன்னுடைய நாக்கை 2ஆக வெட்டி கொண்டு ஒருவன் அதற்காக டேட்டோ போட்டு விட்டான். பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உடல் உறுப்பு இருக்கு பாருங்க, தலையிலிருந்து கால் வரை, இது அமானிதம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். இது உனக்கு சொந்தமானது கிடையாது. அதனால் தான் இஸ்லாத்தில் போஸ்ட் மார்டம் என்று சொல்லுகின்ற, இறந்து போய்விட்டால் உயிர்களை, அந்த உடல்களை கூறு போடுவது என்பது கிடையாது. ஏன்? இது நமக்கு சொந்தமான உடல் கிடையாது. நமக்கு சொந்தம் இல்லை என்று தெரிந்துவிட்டால் ஒரு மனிதன் தனக்கு விரும்பிய ஆசா பாசங்களில் இந்த உடல் உறுப்புகளை செலவழிக்க மாட்டான். வந்துவிட்டது நியூ இயர் என்று சொல்லுகின்ற அந்த கடைசி நாள், பார்க்கின்றோம் அதிகமான கூத்துக்கள், அதிகமான ஆபாசங்கள், அதிகமான விஷயங்கள். இதுவெல்லாம் ஏன்? ஒரே ஒரு நாளிலே 1 மணி நேரத்திற்காக கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான பேப்பர்ல அன்னைக்கு முடிஞ்சோன வரும். இத்தனை கோடிகளுக்கு சாராயம் விற்பனையானது. நாம் கேட்கின்றோம், மதங்கள் இல்லாதவர்களுக்கு, வேதங்கள் இல்லாதவர்களுக்கு, நபி இல்லாதவர்களை பற்றி கவலை இல்லை. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்றார்கள், வழிகாட்டிகள் இருக்கின்றார்கள், குர்ஆன் இருக்கிறது, ஷரியத் இருக்கிறது. நாம் ஏன் தவறான பாதைகளில் போக வேண்டும்? நாம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் இந்த இஸ்லாம். பாருங்கள், ஒரு மிகப்பெரிய இசை ஞானி என்று சொல்லப்படுகின்ற, உலகம் முழுக்க அவருடைய பாடல்களை கேட்கப்படுகின்ற ஒரு நபர், கோவிலுடைய, அவர் சார்ந்த, அவருடைய எந்த மதம் இருக்கிறதோ அந்த கோயிலுடைய கருவறைக்குள் நுழையப்பட மாட்டுகின்றார். எவ்வளவு பெரிய விஐபி! அவருடைய பாடல்கள் கேட்டு பல பேர் இன்று தங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கின்றார்கள். அவருக்கு நுழைவாய்களில் தடுக்கப்படுகிறது. ஆனால் அவருடைய பிள்ளைக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்து விட்டான். காபாவிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார், இஹ்ராமை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், தந்தையே இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள், நீங்கள் போகாத இடத்திலே எனக்கு போகப்படுகிறது என்று சொன்னால் என்ன காரணம் என்றால், இது இந்த கலிமாவிலே நசீபான ஒரு காரணம் என்று பிள்ளை தந்தைக்கு இஸ்லாத்தின் அழைப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், இஸ்லாம் அப்படிப்பட்டதுதான். யாரும் நுழையாத இடத்திற்கு இந்த கலிமா நுழையும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத், இந்த உலகம் அழியவே செய்யாது. லா யப்கா மின்ஹு பைத்து மதரின் வலா வபரின் இல்லா அத்கலஹு அல்லாஹு கலிமத்தல் இஸ்லாம். இஸ்லாம் எல்லாருடைய நெஞ்சங்களில் போய் சேரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீடாக இருந்தாலும் சரி, மாளிகையாக இருந்தாலும் சரி, கூரையாக இருந்தாலும் சரி, கலிமாவை ஒரு நாள் ஏற்றுக்கொண்டே தான் தீருவார் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதனால இன்று இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு நாம் குர்ஆனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஓதுகின்ற, கேட்கின்ற அந்த காதுகளும் நாவுகளும் போய்விட்டது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரவுல் குர்ஆன் மா தலஃபத் குலூபுக்கும், உங்கள் உள்ளங்கள் இன்பமாக இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் குர்ஆனை திறந்து ஓதுங்கள் ஓதுங்கள். ஃபைதக்தலஃபத் குலூபுக்கும், எப்பொழுது உங்களுக்கு சடைவு வந்து விட்டதோ ஃபகூமு அன்ஹு, அதை விட்டும் எழுந்து செல்லுங்கள், அதுவரை நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று குர்ஆனை தூக்குகின்ற கைகள் போய் போன்களுக்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள். ஒரு பிள்ளை தன்னுடைய தாயையுடைய கழுத்தையை அறுத்து விட்டான். போன் கொடுக்காததின் காரணமாக, ரீசார்ஜுடைய காசு கொடுக்காததின் காரணமாக தன் பெற்ற தாயை கொலை செய்வதற்கு பிள்ளைகள் தயாராகி விட்டார்கள். போனுக்கு இந்த அளவுக்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள். குர்ஆனை தூக்க வேண்டிய கைகள் என்று வேறொன்றை தூக்கியதன் காரணமாக. எனவே நேரம் குறைவாக இருக்கிறது. ரெண்டே செய்தியை நான் இப்பொழுது நினைவுபடுத்துகிறேன். 2025 நம்மை நோக்கி வருகிறது. 2024 ஒரு மூமின் யார் தெரியுமா? நேற்றை விட இன்று, இன்றை விட நாளை, நாளை விட அடுத்த நாள், அவனுக்கு வருடத்தை விட மாதத்தை விட அடுத்து அடுத்து அவன் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதிலே முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும், பின்னோக்கி சொல்லக்கூடாது. நாம் துன்யாவில் முன்னேறுகின்றோம், ஆனால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலே மறுமையிலே பின்னோக்கி கொண்டே செல்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ரெண்டே செய்தி. நமக்கு 2025 என்னங்க, நமக்கு என்ன கிடைக்கணும்? எல்லாருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கிறது. இதில் என்னுடைய பெண்ணை நான் திருமணம் செய்து வைத்து விடுவேன், இதில் என்னுடைய பிள்ளைக்கு பட்டதாரியாக ஆக்கி விடுவேன், இந்த கல்லூரியிலே அவனுக்கு சீட் வாங்கி விடுவேன். எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கிறது. ஆனால் யாராவது 2025 நான் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவேன், பாவம் இல்லாத ஆண்டாக நான் கழிவேன் என்று யாராவது நினைக்கின்றோமா? பாருங்க. ரெண்டே செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய பாவங்கள் போக வேண்டும், இதுதான் எல்லா காலத்திலும் லட்சியமாக இருக்க வேண்டும். என்னங்க செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகுவான முறைகள் சொல்லி கொடுத்தாங்க. நபியுடைய வழியை விட வேற எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை வைராக்கியமாக இன்றிலிருந்து கடைபிடிங்க. 2025 முதல் நாளிலிருந்து கடைபிடிங்கள், நீங்கள் பாவமற்றவர்களாக ஆகுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பாத தாஹிரன், இரவில் தூங்குகின்ற பொழுது என்னுடைய உம்மத்துகளில் யாரெல்லாம் ஒது செய்து விட்டு படுக்கையில் தூங்குவார்களோ, பாத ஃபீ ஷிஆரிஹி மலக்குன், அவருடைய தலைமாட்டில் அல்லாஹ் ஒரு மலக்கை நிப்பாட்டி வைத்து விடுகிறான். அவர் கொரட்டை விட்டு தூங்குகின்றார், அவர் உலகத்தை மறந்து தன்னையும் மறந்து தூங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அல்லாஹ் அவருக்கு அருகாமையிலே தலைமாட்டிலே ஒரு மலக்கை நிப்பாட்டி விட்டான். ஃபலா யஸ்தைகிலு, பெருமானார் சொன்னார்கள், அவர் கண் விழிப்பது கிடையாது. இல்லா காலல் மலக், இரவு முழுக்க மலக்கு இந்த வார்த்தை சொல்லி கொண்டே இருக்கிறார், அல்லாஹும்ம ஃபிர்லி அப்திக ஃபுலான், அல்லாஹ் இந்த அடியாருடைய பாவத்தை மன்னிச்சிரு, அல்லாஹ் இந்த அடியாருடைய பாவத்தை மன்னிச்சிரு. ஒலு செய்யறதுக்கு 2 நிமிஷம் ஆகுமாங்க, 3 நிமிஷம் ஆகுமாங்க. நீங்கள் செய்த ஒலு 3 நிமிஷம் தான். நைட்டு ஒலு செஞ்சுட்டு படுத்துட்டீங்க, காலை வரை ஃபஜ்ர் வரை, இது ஹதீஸாக இருக்கிறது, நபியுடைய வார்த்தையாக இருக்கிறது. காலை வரை உங்களுக்காக பாவமே செய்யாத மலக்கு, எந்த மலக்குடைய நாவிலிருந்து தஸ்பீஹ் மட்டும் தான் வருகிறதோ, எந்த மலக்கு நீங்கள் அழிந்தாலும் அவர் இருந்து கொண்டே இருப்பாரோ, அந்த மலக்கு உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வைராக்கியம் வைங்க. 2025 நான் இந்த ஹதீஸ் படி அமல் செய்வேன். ஒவ்வொரு நாளுடைய தூக்கத்திலேயும் ஒது செய்துவிட்டு நான் தூங்குவேன். ஒது செஞ்சுட்டு தூங்குறவர் ஏங்க பாவத்தில், அவர் தூக்கத்தில் ஏன் அசிங்கம் வருகிறது? அவர் விழித்த பிறகு ஏன் தொழுகாமல் இருக்க போகிறார்? அவருடைய தொழுகைகள் ஏன் கலாவாக போகிறது? இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா? நாம் எல்லாம் இந்த ஹதீஸை கவனிச்சு கூட பார்த்தது கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு நாமே நமக்கு அல்லாஹுக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிறோம், ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடமாக்கிறோம். ஒரு எடுக்கிறோம், நம்ம எப்படியாவது நன்மையா செஞ்சிடலாம் நினைக்கின்றோம், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கட்டுப்பட மாட்டாங்க. என்ன காரணம்? ஷைத்தானியத்துடைய சிந்தனைகள், ஆசைகள் அதிகமாக ஊடுருவி விட்டது. என்ன காரணம் தெரியுமா? நமக்கு தெரியல. ஜாமிஉ ஸகீர் என்ற கிதாபிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஷயாத்தீனு, ஷைத்தான்கள் உங்களுடைய வீடுகளை வலம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஆசை தெரியுமா? நபி சொல்லுகின்றார்கள், ஷைத்தானுக்கு ஒரு ஆசை இருக்குதான். என்ன ஆசை? அவங்க எல்லாம் ஷைத்தான்கள் ஆடை இல்லாமல் இருப்பார்களாம், நிர்வாணமாக இருப்பார்கள். நிர்வாணமாக இருக்கிறதாங்க ரொம்ப பிடிக்கும் ஷைத்தான்களுக்கு. இன்னைக்கு அதுதான் நடக்கப்படுகிறது. ஷைத்தானுடைய ஆசை என்ன தெரியுமா? உங்களை ஆடை இல்லாமல் பார்க்க வேண்டும் என்பது ஆசை. இன்று அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணை பாலியல் வன்மையாக செய்யப்பட்டதுன்னு சொன்னா, செஞ்சவன் அதுதான் செஞ்சான். செய்யறதுக்கு முன்னாடி அவனோத்தவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான், அவனும் அதை தான் செஞ்சுட்டு இருந்தான். ஏதோ பரிசுத்தமானவர்கள் என்று போல ஷரியத்தை எங்கே மீறப்படுகிறதோ அங்கே குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு எத்தனையோ முஸ்லிம்கள் கூட சில கலாச்சாரங்களுக்கு அடிமையாகி ஷரியத்திற்கு நின்று பேசாமல், இது பழமைத்துவம், இது மூடைக்கணம் என்று சொல்லுகின்ற ரொம்பவும் அசிங்கமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஏதோ சொன்னாலும் பின்னாடி 4 பேர் போறதுக்கு இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்படுகிறது? கல்லூரிகளுக்கு போகின்ற பெண்கள் ஏன் பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாகுகின்றார்கள் என்று சொன்னால், ஷரியத்துடைய கல்வி இன்று கொடுக்கப்படவில்லை, அந்த முறைகளில் கல்விகள் புகுத்தப்படவில்லை. அப்பொழுது தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஷைத்தான் ஆடை இல்லாமல் இருப்பான், உங்களுடைய ஆடையை களைய ஆசைப்படுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஷைத்தான் உங்க வீட்டுக்கு வந்தோன் என்ன தெரியுமா செய்வான்? யஸ்தம்திஊன பிசியாபிக்கும், உங்களுடைய ட்ரெஸ்ஸை அவன் போட்டு அழகு பார்க்கணும் ஆசைப்படுறான் என்றார்கள் பெருமானார். உங்க ட்ரெஸ்ஸை நம்ம கலட்டி வச்ச ட்ரெஸ்ஸை அவன் போடுறானா? ஹதீஸுங்க, இது ஜாமிஉ ஸகீர்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப ஷைத்தான் உன் ட்ரெஸ்ஸை போடக்கூடாதா? என்ன தெரியுமா செய்யணும்? ஃபைதா நஸாஹதுக்கும் ஸௌபஹு, உன் ட்ரெஸ்ஸை ஷைத்தான் போடக்கூடாதுன்னா கலட்டின உடனே ட்ரெஸ்ஸை நீங்க இன்னைக்கு எல்லா வீட்லையும் வளமை இருக்கிறது என்னங்க, ஹேங்கர்ல மாட்டுவோம், கொடியில மாட்டுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அது போன்று மாட்டாதீர்கள், மாட்டாதீர்கள். ஃபைதா நஸாஹதுக்கும் ஸௌபஹு ஃபல்யத்விஹி, ட்ரெஸ்ஸை கழட்டினீங்கன்னா மடிச்சு வச்சிருங்க. அதை தலைமாட்டில் வைப்பீங்களோ, தலவாணி கீழே வைப்பீங்களோ, பீரல வைப்பீங்களோ வச்சுக்கோங்க சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஃபஇன்ன ஷயாத்தீன லா தல்பஸ் ஸௌபன் மத்வியன், ஷைத்தான் சுருட்டப்பட்ட ஆடையை, மடக்கி வைக்கப்பட்ட ஆடையை போட மாட்டான். அப்ப என்ன தெரியுது? அப்படியே தொங்குகின்ற ஆடை, எது மடக்காமல் அப்படியே விடப்பட்டிருக்கிறதோ அந்த ட்ரெஸ்ஸை ஷைத்தான் போடுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 செய்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, இரவில் தூங்குகின்ற பொழுது நாம் ஒலு செய்து விட்டு தூங்குகின்ற பொழுது மலக்கு நமக்காக இரவு முழுக்க பாவ மன்னிப்பு தேடுகிறார். 2வது, இது மலக்கினுடைய துஆ. 2வது என்னங்க, நம்முடைய ஷைத்தான் சம்பந்தமான ஒரு செய்தி. நாம் ஆடையை கலட்டுகின்ற பொழுது ஆடையை நாம் மடக்கி வைத்து விட்டால் அப்பொழுது தான் ஷைத்தான் நம்முடைய ஆடையை அணிய மாட்டான் என்ற ஒரு செய்தியும் நாம் பார்க்க வேண்டும். எனவே நேரம் கடந்து விட்டது. ஒரே ஒரு செய்தி தான், நாம் வாழ்க்கையில எல்லா இன்பங்களையும் 2025 எல்லா ஜாலியையும் உலகத்திலே அனுபவிச்சலாம் நினைக்கிறோம். அல்லாஹு தஆலா நர்பாக்கிய சாலி என்ற சயீத் என்று சொல்லுகின்ற, அதாவது ஜாலியாக, இந்த உலகத்தில் மூமின்களுக்கு ஜாலி என்பதே கிடையாதுங்க. அதனால் தான் சயீத் என்ற ஒரு வார்த்தை, நர்பாக்கிய சாலி என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்தில் தான் பயன்படுத்தி இருக்கிறான். ஏன் தெரியுமா? பலி சஆதத்துல் ஹகீகா ஃபில் ஜன்னதி, ஒரு மூமினை பொறுத்தவரை உண்மையான என்ஜாய்மெண்ட் என்பது, ஜாலி என்பது உலகத்தில் கிடையாது, சொர்க்கத்தில் அதை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நர்பாக்கி சாலி என்ற ஒரு வார்த்தையை குர்ஆனில் ஒரு தடவை மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கிறான். அதனால சஹாபாக்குடைய வழிகாட்டுதல் இன்னைக்கு நம்முடைய எல்லா நபர்களும் துன்யாலே எல்லாத்தையும் பெற்றுவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். சையதுனா அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு ஒரு மனிதர் போகின்றார். தகல ரஜுலுன் அலா அபீ ஸர், அபூ ஸர் கிஃபாரி, என் உம்மத்தில் யாராவது ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார். அவருடைய வீட்டுக்கு ஒரு மனிதர் போயிட்டு கேட்டாரு, சுத்தி பார்க்கிறார், நம்முடைய வீடுகளுக்கு போய் பாருங்க எத்தனை பொருட்கள் இருக்கிறது என்று. அவர் அபூ ஸர் கிஃபாரியுடைய வீட்டுக்கு போய் பார்க்கிறார். பார்த்துட்டு கண்ணில் ஒரு பொருள் கூட தெரியலங்க. ஐனா மத்தாவுக்கும், எங்கப்பா உன்னுடைய வீட்டினுடைய சாமான்கள்? படுக்கையை காணோம், ட்ரெஸ்ஸை காணோம், பாத்திரங்களை காணோம், அடுப்பை காணோம், எதுவுமே காணோமாப்பா. ஐனா மத்தாவுக்கும், எங்கே உன்னுடைய வாழ்வாதாரம்? பீரோ இல்லாத வீடு இருக்கிறதா? ரேக்கர் இல்லாத வீடு இருக்கிறதா? அலமாரி இல்லாத வீடு இருக்கிறதா? எங்கே அபூ ஸர் கிஃபாரி ஒன்றையும் காணவில்லை என்று கேட்டார். அப்ப அவர் சொன்னார், அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹு வந்த நபரை பார்த்து சொன்னார், இன்ன சாஹிபல் மன்சிலி லா யதஉனா ஃபீஹ், வீட்டிற்கு சொந்தக்காரன் அதை வைக்க எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஏன்பா, நான் எந்த பொருளை வச்சாலும் லபுத்தா யாகுதஹு மின்னா வயுகதஹு மின்னா யௌம மினல் யௌம், பொருள் மட்டும் கிடையாது, என்னையும் ஒரு நாள் அவன் கூட்டிட்டு போறான், பொருளையும் அவன் ஒரு நாள் எடுக்க போகிறான், நானும் ஒரு நாள் போக போகிறேன், பொருளை வைத்து என்ன பயன் இருக்கிறது என்றார்கள் அபூ ஸர் கிஃபாரி. அறிவாளிகள் இவர்கள் தான். வீட்டில் பொருளை சேர்த்து வைக்கிறது பெருசு இல்லைங்க, கபர்ல நன்மையை சேர்த்து வைங்க என்ற ஒரு செய்தியை செய்தனா அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், ரியல் எஸ்டேட் செய்கின்றவர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்க. ஒவ்வொரு ஏரியாவுடைய விலையும் மதிப்பும் இன்று ஒரே ஒரு ஏக்கர் எவ்வளவு ரேட்டுக்கு இருக்கிறது, ஒரே ஒரு பகுதி எவ்வளவு ரேட் வருகிறது என்று கேட்டு பாருங்கள். துனியாவுடைய சாதாரண அழிய போகின்ற பூமிக்கு இவ்வளவு மதிப்பு என்று சொன்னால், சொர்க்கத்தினுடைய பூமி இது ஏறும் இறங்கும், சொர்க்கத்துடைய விலை ஏறிக்கொண்டே தான் இருக்கும். லமௌதிஉ ஸௌத்தின் ஃபில் ஜன்னதி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, சொர்க்கத்தில் ஒரே ஒரு சாட்டை வைக்கின்ற இடம் கூட இந்த மொத்த உலகத்தை விட சிறந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் 2025 நம்முடைய இலக்கு எல்லாம் பாவம் செய்யாமல்,
1000 இலக்குகள் உங்களுக்கு வந்து தான் தீரும். நீங்கள் சம்பாதிக்க போனாலும் கூட போகாவிட்டாலும் கூட உங்களுக்கு உண்டான ரிஸ்க்குகள் கிடைத்தே தீரும். ஆனால் நம்முடைய இலக்கு என்ன தெரியுமா இருக்க வேண்டும்? பாவமே செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது தான் இன்று நம்முடைய வருடத்துடைய தொடக்கத்திலே நாம் இருக்க வேண்டும். ஆனால் வருடத்துடைய கடைசியை பார்க்கிறோம், தொடக்கத்தில் பார்க்கிறோம். அதுவே பாவத்திலிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் சாராயம் மலிவா போடுச்சுங்க. 12 மணிக்கு எத்தனை மணிக்கு 12 மணிக்கு எப்போ வரும் என்று சொல்லி பைக்கிலே நம்முடைய வாலிபர்கள் ஆங்காங்கே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். இன்னும் சொல்ல போனால் பக்கத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி வரை போய் வெறும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தை கொண்டாடுவதற்காக போகின்றவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சையதுனா சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹுடைய மகனார் நூருத்தீன் ஜங்கி, இன்னைக்கு கொஞ்சோண்டு காசு வந்துச்சுனா நம்மள கையில பிடிக்க முடியல. மன்னருங்க, அரசருங்க. நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லா உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மன்னர் நோய்வாய்ப்பட்டு விட்டார், காய்ச்சலிலே படுக்கையிலே இருக்கின்றார். அந்த நேரத்தில் எல்லா டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், உங்களுக்கு நோய் போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக சாராயம் பருகி ஆக வேண்டும். ஒரு கிளாஸ் சாராயம் குடிச்சாதான் உங்க கிட்ட இருக்கக்கூடிய நோய் போகும், நீங்கள் இன்னும் பல ஆண்டுகள் வாழுவீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்படியா மருத்துவர்களை அனுப்பிவிட்டார், முஃப்திகளை கூப்பிட்டார். நீங்கள் எல்லாம் வாருங்கள். ஹனஃபியுடைய முஃப்தி, ஷாஃபியினுடைய முஃப்தி, 4 மதுஹபை சேர்ந்த பெரும் பெரும் காதிகள் முஃப்திகள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். சட்டத்தை கேட்கின்றார். உயிர் பிழைப்பதற்காக நான் சாராயம் குடிக்கலாமா? எல்லா முஃப்திகளும் சொன்னார்கள், ஆமாம் குடிக்கலாம், சாராயம் குடிப்பது ஹராம். ஆனால் உயிர் பிழைப்பதற்காக நிர்பந்தமான சூழ்நிலையில் அவர் உயிரை காப்பாற்றுவதற்காக சாராயம் குடிக்கலாம். ஃபமனில் துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மாலை. குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன்னுடைய தற்காப்புக்காக உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக பன்றிக்கறியும் சாப்பிட்டுக் கொள்ளலாம், அவனுடைய பசியை போக்கிக் கொள்ளலாம், உயிர் வாழுகின்ற அளவுக்கு என்று குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லி நீங்கள் சாராயம் குடிக்கலாம் என்று எல்லாரும் சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அந்த மன்னர் சொல்லுகிறார், நான் ஏன் சொல்கிறேன், இன்று எத்தனையோ பேர் உடலுடைய வலிமைக்காக வேண்டி, அழகுபடுத்துறதுக்காக வேண்டி ஹராமான சாதனங்களை செய்கின்றார்கள். ஏன்பா நீ பீர் குடிக்கிற, ஏன்பா நீ விஸ்கி குடிக்கிற, உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், உடல் வலிமையாக இருக்கும், 6 பேக் வரும் என்று சொல்லிக்கொண்டு தவறான பாதையிலே போகின்றவர்கள் இருக்கின்றார்கள். உயிர் பிழைப்பதற்காக எல்லாரும் குடிக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். மன்னர் கேட்கின்றார், சாதாரண குடிசையில் வாழ்றவர் கிடையாது, மன்னர் கேட்கின்றார், அல்லாஹ் நாடினால் இதை குடிக்காமலும் நான் வாழ முடியுமா? அல்லாஹ் ஷிஃபாவை தர முடியுமா? முடியாதா? இதை குடித்து தான் நான் வாழ வேண்டுமா? அல்லாஹ் நாடி இருந்தால் என் உயிரை இதை குடிக்காமலும் பறிப்பான் என்று குடிக்காமல் வாழ்ந்தார். சில காலங்களில் மரணித்து போனார். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஹராமான காரியத்தை செய்வதை விடவும் இந்த உலகத்தை விட்டும் கண்ணியமா போவது இருக்கிறது, இதுதான் ஒரு மூமினுக்கு அழகு என்பதை செய்தனா நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்டினார்கள் என்று சொன்னால், வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னங்க? வீடு வீடு பெருசு பெருசா பாலிகையாக இருப்பது கிடையாதுங்க. அல்லாஹுக்கு மாறு செய்யாமல், அல்லாஹுக்கு பாவம் செய்யாமல் அவனை திருப்திப்படுத்தி வாழ்வது இருக்கிறது. இன்று வாலிபர்கள், பிள்ளைகள் அவர்களுடைய இஷ்டத்துக்கு போகின்றார்கள். நாம் எல்லாம் சூரத்துல் காஃப் ஓதத்தான் செய்திருக்கிறோம். அதிலே ஒரு சிறுவனுடைய கழுத்தை ஹஜ்ரத் கிஸர் அலைஹிஸ்ஸலாம் கழுத்தை முறித்து சாவடித்தார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, சின்ன பையங்க 10 வயசு கூட ஆகல, ஆனால் அவன் கழுத்தை முறித்து கொலை செய்து விட்டார்கள். குர்ஆன் சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கிஸர் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்டார்கள், என்னப்பா நீங்க இது மாதிரி ஒரு சின்ன பாவமே அறியாத குழந்தையை கொலை செய்து விட்டீர்களே? அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? லகஷீனா அன் யுர்ஹிகஹுமா துக்யானன் வ குஃப்ரா. இவன் பெரிய பாவியாகவான் சொல்லவில்லை, இவனால் இவனுடைய உம்மா வாப்பா, இவனுடைய பெற்றோர்கள் தவறான பாதைக்கு போய் விடுவார்கள், எனவே இவனுடைய உயிரை பறித்தேன் என்று சொன்னார்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், குர்ஆன் என்ன சொல்ல வருகிறது தெரியுமா? ஒருவனின் காரணமாக, ஒருவனுடைய பாவத்தின் காரணமாக அவனுடைய பெற்றோர் தவறாக போவார்கள் என்றால் அவன் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன் என்ற ஒரு செய்தியை சூரத்துல் காஃபும் குர்ஆனும் சொல்லுகிறது. ஒரு பாவம் தான். யூதர்களிலே சில பேர் போய் மீனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் இன்று வரை யூதர்கள் கொடுத்த பட்ட பேர் என்ன தெரியுமா? நாம என்ன நினைச்ச கூடாது, நம்மள 10 பேர் தானே போய் நியூ இயர் கொண்டாடுகிறான், நம்மள 10 பேர் போய் தானே போனை பார்த்துக்கிறான், நம்மள 10 பேர் போய் தானே தவறானவங்களோட சுத்துறான், நம்முடைய 10 பேர் தானே இஸ்லாமிய பெண்கள் தானே புர்கா போட்டுட்டு யார் யார் கூட சுத்துகின்றார்கள் என்று சொல்லாதீர்கள். 10 பேர் தான் பாவம் செய்வான், முத்திரை எல்லாருக்கும் தான் கொடுக்கப்படும். குர்ஆன் அதற்கு ஆதாரம். யூதர்களிலே சில பேர் தான் சனிக்கிழமையில போய் மீனை பிடிச்சிட்டு வந்தான். குர்ஆன் என்ன தெரியுமா பட்டம் பெறுகிறது யூதர்களுக்கு? லஅன்னா அஸ்ஹாப ஸபத்.
எல்லா யூதர்களுக்கும் பேர் சனிக்கிழமைக்காரர்கள். மீன் பிடிச்சது 10 பேர், ஆனால் அல்லாஹ் எல்லா யூதர்களுக்கும் சனிக்கிழமைக்காரர்கள் என்று முத்திரை குத்தி விட்டான். பாவம் யாரோ செய்வார்கள், பாதிக்கப்படுவது எல்லாம் என்பதை புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே ஜும்மாவுடைய நேரம் நெருங்கிவிட்டது. அல்லாஹு தஆலா நம்முடைய காலங்கள், நேரங்கள், பொருள்கள் அல்லாஹுக்காக செலவாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுக்கு 3 பிடிக்காதுங்க. இன்னல்லாஹ கரிஹலக்கும், அல்லாஹ் உங்களிடத்தில் 3ஐ வெறுக்கின்றான். கீல வ கால. ஒன்னு என்னங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. வாட்ஸ்அப்ல போய் பாருங்க, அனுப்பப்பட்ட மெசேஜ்களே 100 தடவை வருகிறது. காணவில்லை என்று 10 வயசுல அனுப்பப்பட்ட மெசேஜ் 20 வயசு ஆகி அவன் புள்ள பிறந்து போயிட்டான், இன்னும் அவனை காணவில்லை காணவில்லை என்ற மெசேஜ்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கீல வ கால, அவன் சொன்னா, இவன் சொன்னா, இவன் சொன்னா, இது நபி அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று. இரண்டாவது என்ன தெரியுமா? வகஸ்ரத்துல் ஜிதால், வாயை திறந்தா சண்டை, எதுக்கு எடுத்தாலும் இந்த கருத்தை அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க என்று சண்டைகளில் மோதிக்கொள்ளுகின்ற வாட்ஸ்அப்களில் வீணான வதந்திகள், வீணான சண்டைகள் தொடர்ந்து நடக்கிறது. இதுவும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று சொல்லிவிட்டு கடைசியில் நபி அவர்கள் சொன்னார்கள், வ இலாஅத்தல் மால், அல்லாஹ்வுக்கு காசு பணங்கள் தேவையில்லாமல் செலவாகுவது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. இன்று நாம் எல்லாம் பார்க்கின்றோம், அந்த காசு பணங்கள் தவறான முறைகளில் தான் ஹாப்பி நியூ இயர் என்ற பெயரிலே வாழ்த்துகள் சொல்லிக்கொண்டு பரிமாறிக்கொண்டும் தவறான முறையில் செலவாகுகிறது. அல்லாஹு தஆலா நமக்கு ஈமானை தந்திருக்கிறான். அதை சரியான முறைகளில் வாழ்க்கையிலே நல்லவர்களாக வாழ்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸாதா குல்லு ஸாதா, இந்த உலகத்தில் நீ நர்பாக்கியசாலியாக, உயர்ந்தவனாக, உயர்ந்த பெரிய லட்சியத்தை பெற வேண்டும் என்று நினைத்தால் தூலுல் உம்ரி ஃபீ தாஅத்தில்லாஹ், உன் வாழ்க்கையின் பெரும் பகுதி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய விருப்பத்திலே நடைபெற வேண்டுமே தவிர உன் ஆசையில், உன் விருப்பத்தில், சுய விருப்பத்தில் நீ வாழக்கூடாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட இந்த ஜும்மா நாளுடைய பாக்கியத்தை கொண்டு நாம் எல்லாம் நல்லவர்களாக, நாம் எல்லாம் உத்தமர்களாக, நம்முடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் வருகின்ற 2025 குண்டுகள் இல்லாத, முஸ்லிமுடைய உயிர்கள் சேதமில்லாத, பலஸ்தீன மக்களுடைய வெற்றிக்காக பாடுபடுகின்ற ஆண்டாக, நோய் நொடிகள் இல்லாமல், மரணங்கள் இல்லாமல், சேதங்கள் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக வாழுகின்ற 2025ஆக அல்லாஹ் இந்த நாட்களை ஆக்கி வைப்பானாக. வருகின்ற ஆண்டை, சென்ற ஆண்டை விட அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கும் நன்மைகளை கொண்டு வதவாஸோ பில் ஹக் வதவாஸோ பிஸ் ஸப்ர் என்று அல்லாஹ் நல்லோர்களுக்கு அடையாளம் சொன்னானே, சத்தியத்திலே போராடுகின்ற, சமூகத்திற்காக போராடுகின்ற. சமீபத்திலே ஒரு இடத்திலே உலகத்தினுடைய எல்லா ஆலிம்களும், முஃப்திகளும், காதிகளும் கூடி முடிவெடுத்த ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன். எல்லா காதிகள் கூடிவிட்டு சொன்னார்கள், இன்று சமூகத்தில் அதிகமாக உம்ராக்கள் செய்யப்படுகிறது, ஹஜ்ஜுகள் செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு வாழ்நாளில் ஒரு தடவை தான் ஹஜ் கடமை, ஒரு தடவை தான் உம்ரா கடமை. அல் உம்ரத்து வல் ஹஜ்ஜத்து வாஜிபத்தானி, ஒரு தடவை தான். ஃபமன் ஸாத பாத ذلك فهو خير وتتبع, அதற்கு பிறகு அவர் ஹஜ் செய்தாலும், அதற்கு பிறகு உம்ரா செய்தாலும் அது நன்மை தானே தவிர ரொம்ப சிறந்தது கிடையாது என்று சொல்லிவிட்டு உம்ரா செய்தால் உங்கள் பாவங்கள் போகும். ஆனால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை கொடுத்தால் அவனுடைய பாவங்களையும் சேர்த்து நீங்கள் சுமப்பீர்கள், அவனுடைய பாவங்களை போக்குவதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்கள், அவனுடைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்றார்களே, அந்த செய்தியை கூடிவிட்டு சொன்னார்கள், இன்று வாலிபர்கள் தவறான பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். நிக்காஹுக்கு காசு இல்லாமல் நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் பல பேர் தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நஃபிலான ஹஜ்ஜினுடைய, நஃபிலான உம்ராவுடைய அந்த காசு பணங்களை கொண்டு சமூகத்திற்குள்ளே நீங்கள் வலு சேருங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சமூகத்திற்காக போராடுகின்ற பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. வாகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.